ரீசெண்டா எனக்கு 2, 3 பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, பேட்டர்னுக்கு இப்போ ஆட்டோ கட்டர் வந்துருச்சு. அதே மாரி பிரிண்ட் அவுட்டும் வந்துருச்சு. இந்த மாரி வந்து நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு யூனிட் லெவல்ல வச்சிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 20 மிஷின் 25 மிஷின் இருக்காங்க. நீங்க கண்டினியூஸா வந்து ஒரு கிட்ஸ் கார்மெண்ட்டோ இல்ல விமன்ஸ் கார்மெண்ட்டோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் லெவல்ல வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த லேசர் கட்டிங் மிஷினை வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு டைம் சேவிங் இருக்கு, மேன் பவர் சேவிங் இருக்கு, இமீடியட்டா உங்களோட ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் ஒரு நார்மலான ஒரு டெய்லரிங் ஷாப் தான் வச்சிருக்கீங்க, ஒரு 1 or 2 மிஷின் தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த லேசர் கட்டிங் மிஷின் செட் ஆகாது. ஏன்னா மெஷின் எப்படியுமே வந்து அரௌண்டு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒரு பிளவுஸ்க்கு ஒரு ஆவரேஜா ஒரு 600 இல்ல 500 சார்ஜ் பண்றீங்கன்னா, ஸோ தட் இஸ் அந்த 5 lakhs நம்ம ரீச் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் கொஞ்ச நாள்ல. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மேனுவல் கட்டிங் தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோ கட்டிங் மிஷின் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு சூட் ஆகுமே தவிர நார்மல் டெய்லரிங் ஷாப்க்கு சூட் ஆகாது.